ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வச்சு சூப்பரான ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். வீட்டில் ப்ரெட்டு வந்து சாப்பிட மாட்டாங்களா, ப்ரெட்டு வேஸ்ட்டாக இருக்கா, அப்போ இது மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரெட்டு வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஏன்னா குட்டி பசங்க சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து அவங்க வாயில் கடிபடி சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் பாதி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு பவுல், ரவை ஒரு பவுல், தேவையான அளவு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். வாங்க இந்த சூப்பரான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் நீங்கள் 1 டைம் செஞ்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் இட்லி மாவில் தீர்ந்து போச்சு அப்படின்னா சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம். எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி அதுக்குள்ளே இது மாதிரி ஒரு சூப்பரான பணியாரம் நீ செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த சூப்பரான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற ப்ரெட் பீசஸில் போட்டுடலாம். ப்ரெட் பீசஸை தனித்தனியாக எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம்னா இது வந்து அப்படியே ப்ரெட் ஸ்லைசஸ் இது மாதிரி தனித்தனியாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இது மேலே தண்ணி தெளிச்சிடலாம். இந்த ப்ரௌன் கலர் இருக்கிற அந்த பாட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துடலாம். நான் எடுக்காமல் தான் செய்ய போகிறேன். இதில் லேசாக மேலே தண்ணி தெளிச்சுட்டு இந்த ப்ரெட்டை நல்லா நம்ம என்ன பண்ணணும், நல்லா வந்து மசிச்சு விட்டுறணும், நல்லா வந்து பொடி பண்ணி விட்டுறணும். இதை இப்போ ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ப்ரெட்டு வந்து ஊறிடும். கையில் நல்லா இதை மசிச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரெட்டை நல்லா மசிச்சாச்சு. அதுக்கப்புறமா ரவை 1 கப் அது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டாச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ரவை போட்டதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பணியாரம் சாப்பிட்ருக்க மாட்டேங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ரவை போட்டதுனால கொஞ்சம் இது ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம சூப்பரான பணியாரம் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா சட்னி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ரவை நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்றி வச்சு பணியாரக்கல் வச்சுருக்கேன். இந்த பணியாரக்கல் எங்கள் மாமியார் எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. இந்த பணியாரக்கல்லில் இப்போ நான் வந்து முதல் தடவை இந்த பணியாரம் நான் செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் வந்து தடவிக்கலாம். உங்களுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் தடவிக்கலாம். இப்போ கல் ஹீட்டானதும் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம பணியாரமாக ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே பணியாரம் ஊற்றும் போது சென்டரில் முதல்ல ஊற்றக்கூடாது, சைடில் தான் முதல்ல ஊற்றணும். அதுக்கப்புறமா தான் சென்டரில் ஊற்றணும். ஏன்னா சென்டரில் ஹீட் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சீக்கிரமாகவே இது வெந்துடும். ப்ரெட்டு ரவை தான் நல்லா ஊறிடுச்சு, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள், திருப்பி போடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பணியாரத்தை எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணியாரம் நம்ம ஊற்றிக்கலாம். டேஸ்டியான ப்ரெட் பணியாரம் ரெடி. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க. இட்லி மாவு இல்லையே, தோசை மாவு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக இது மாதிரி ஒரு பணியாரம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.